நம்ம பாட்டுக்கு தானே வச்சுக்கணும், நம்ம பாட்டுக்கு தானே சோகமாக இருக்கும், நம்ம பாட்டுக்கு தானே டிப்ரெஷனாக இருக்கும், நம்ம பாட்டுக்கு தான் மூழ்கி தூக்கிட்டு இருக்கணும். யாருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அது நம்மளுக்கே கஷ்டம். நம்மளோட உடம்புல ஹார்மோன்கள் நல்லா சுரக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னா ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எந்த விதத்தில் கஷ்டம் ஏற்படும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ். ஹார்மோன்ஸு இம்பேலன்ஸ் 15 வயசு குழந்தையிலேருந்து 45-50 வயசு மனுஷன் வரைக்கும் ஏற்படும். இந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்படியாவது அதை நம்ம ஜெயிக்கணும். நான் அதில் வெற்றி பெற்றேன், நான் இதில் மெடல் வாங்கினேன், நான் அதில் முன்னாடி வந்தேன் அப்படியே சொல்கிறோம் இல்லையா? நம்ம ஜெயிக்கணும். அதுதான் முதல் வெற்றி. மனசு அப்படிங்கிறது எப்பவுமே நிறையாது. அதை நிறைவே காணாத ஒரு என்ன சொல்கிறது ஒன்று, அவ்வளோதான். நிறைவே அதுக்கு தெரியாது, குறை தான் அதுக்கு தெரியும். அதில் நிறைவாக வைக்க முடியாது. இந்த உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வச்சாலும் நமக்கு நிறைவெல்லாம் வராது. சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து 1 கோடி ரூபாய் வந்துடுத்து உடனே சந்தோஷப்படுமா? நம்ம நினச்சின்னு இருக்கோம், அப்படி அவ்வளோதான். சந்தோஷப்பட மாட்டோம். இதை கிடச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவோம் இல்லையா? அது கிடச்சிட்டாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோங்கிறது தான் நிஜம். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த கணக்கை நம்ம மனசில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க சந்தோஷங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம் நம்ம மனசில் தான் இருக்குது. குறைஞ்சபட்ச ஆசையை தான் நம்ம வச்சுக்கணும். மானம் போகாத ஒரு துணி, கொஞ்சம் பணக்கார வளர்ந்தால் கொஞ்சம் பழப்பழந்து ஒரு துணி, பசிக்காத ஒரு சோறு. பணக்காரனா பால் சாதம் சாப்பிட்டோம், ஏழை மோர் சாதம் சாப்பிட்டோம். ஏதோ வசிக்கிறதுக்கு மழை கொட்டாத, வெயில் அடிக்காத ஒரு இருப்பிடம், சொல்லாத நம்மளுக்குன்னு ஒரு மனுஷன் அல்லது மனுஷி அல்லது ஒரு குழந்தை, அதோ ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஆத்மார்த்தம். இதுதான் ராணி, இதுதான் ராஜ வாழ்க்கை. மீது எது இருந்தோ அது ஒன்றும் பெரிய வசதியானது இல்லை. இந்த மாதிரி நம்ம மனசை பக்குவத்தை படுத்திக்கணும். நம்ம ஆசையே போடக்கூடாதா, போட்டியே போடக்கூடாதா அப்படின்னு இல்லை. போட்டி போடலாம், ரைட்டு தான். நம்ம வருஷத்து வரணும், நம்மளாம் அவ்வளோ இருக்கணும். இதெல்லாம் நினச்சினா தான் நம்மளால் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்ய முடியும். ஆனால் பொறாமை அப்படிங்கிறது நம்ம அடையக்கூடாது. அவனுக்கு மட்டும் என்ன, இவனுக்கு மட்டும் என்ன, இவனுக்கு மட்டும் இப்படி கிடைக்கிது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, இப்படிலாம் நம்ம இந்த எண்ணங்களை மனசுக்கு அழுத்தங்களாக கொடுக்கக்கூடாது. ரிலாக்ஸாக சந்தோஷமாக நமக்கு கிடைக்கும். எது அஸ்மதியம் நகிதத் பரேஷாம். எனக்கு இருக்குது, எனக்கு கிடைக்காம போகாது, எனக்கும் கிடைக்கும். நான் நன்னதாக இருப்பேன், நன்னா இருக்க போகிறேன், இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னு அந்த மனசை தூக்கி 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 எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ நிஜமாகவே நல்லா இருப்போம். இது சத்தியம், நிஜம். யாரும் நம்மளை தூக்கி விட வேண்டாம், நாம் நம்மளை தூக்கி விட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நாம் பெருமையாச்சே, நம்ம பெருமை இல்லையா? எனக்குன்னு இந்த ஓட்ட அப்பளம் தான் கிடைக்கும். கல்யாணத்தில் எல்லாம் நிறையா அப்பளம் கூட கொண்டு போகிறேன், ஒரு அப்பளம் ஓட்டையே தான் இருக்கும். இல்லை அந்த ஓட்டையை அப்பளத்தை கடைசி தான் தின்ன போகிறோம். அப்படியே முடிச்சா ஆகும் அப்படி சாப்பிட்றோம், கடைசி தான் சாப்பிடும். எனக்குன்னு இந்த ஓட்ட அப்பளம் கிடைக்கும். எதுக்கு குறை மனசை தூக்கி போடுவோம் சரியா? நிறைய மனசோட வாழலாம். ஆனால் மனசு எதுக்குமே நிறையா, அது ரொம்ப பொல்லாததுன்னு அது இல்லையா? ஒன்று கிடச்சா ஒன்று கேட்கும், ஒன்று கிடச்சா ஒன்று கேட்கும், ஒன்று கேட்டால் ஒன்று கேட்கும். அது கேட்டுகிட்டே போவேன். நாம் என்ன பண்ணணும்? ஓரளவில் மனசை திருப்திக்கு ஏற்படுத்திக்கணும். அது கஷ்டம்தான். அந்த மனசை அப்படி கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப
கஷ்டம்தான். ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷன், நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்குது. எனக்கு கூட தான். நான் என்ன பெரிய ஞானியா குருவா இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நம்மளை நம்ம அப்படி பண்ணிக்கிறதுனால நமக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியம் ஏற்படும், மனசு ஆரோக்கியம் ஏற்படும். உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருக்குச்சு, எல்லா நரம்பும் எல்லா நாடியும் எல்லா ஹார்மோன்ஸும் நல்லபடியாக இருக்கும். நோய் இல்லாமல் வாழறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை இல்லையா? அது பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பெரும் பாக்கியத்தை நம்ம சம்பாதிச்சு வச்சுப்போம். சரிதானா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.